Recording in progress. மைக் ஆஃப் பண்ணுங்க. ஒரு ஆள் மைக் ஆஃப் பண்ணுங்க. யாரோ மைக் ஆன் பண்ணிட்டீங்க. படிக்கிற பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாம எல்லாத்தையும் படிக்கிற. எஸ், கரெக்ட் பாயிண்ட், உண்மைதான். இப்போ நிறைய பேர் என்ன செய்யற, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரியா. நான் அதான் செமினார்ல உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ அதான் நம்ம தியரி கிளாஸ்லயும் சொன்னேன். என்ன சொன்னேன்? பிள்ளைகளா, இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க, இதான் எக்ஸாமுக்கு வரும், இதை தாண்டி வராதுன்னு சொல்லித்தான் நான். அப்ப அதை நீங்க படிச்சு கொண்டாலே போதும். ஏ எடுக்கலாம். ஏதான் எல்லாரும் இலக்கும். பிசினஸ் ஸ்டடிஸ் ஒரு நாள் கெப் விடாம, அதாவது ஒரு நாள் ஃப்ரீ இல்லாம டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏ வரும். 2 நாள் ஒரு கிழமை படிச்சிட்டோம், 2 நாள் விடுவோம் அப்படின்னு விட்டுறாதீங்க. சரி, எக்கோ கேக்குது, என்னமா சொல்றீங்க? விளங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்த்த பாஸ் பேப்பர் 2019 பார்த்தோம், இல்ல 2020 பார்த்தோம். 2020 இதுல கட்டுப்படுத்த செல்லும் முக்கியத்துவம் 4 காரணம் நோட்ஸ்ல உங்களுக்கு இருக்கு, கைட்ல. உற்பத்தி பொருள் தரத்தினை பாதுகாக்கணும், விளங்குதா? கிரியத்தினை குறைத்து, நான் சொன்னேன், அனுகூலமோ அல்லது முக்கியத்துவமோ கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, கிரயம் குறைவு அந்த பாயிண்ட கொடுத்தாலே சரி. எத்தனை கேட்டிருக்கான்? 4 காரணம் கேட்டிருக்கான். கிரயம் குறைவு, சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப சீராக்குவதற்கு, விளங்குதா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உற்பத்தி பொருள் தரத்தினை பாதுகாக்க 4 பாயிண்ட்ஸ் கொடுங்க. கைட்ல இருக்கு, நான் சொன்னேன், லைட்டா பாருங்கன்னு சொல்லி. ஃபுல் பேப்பர் என்ன செய்யுங்க, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த பேப்பரை ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி பேப்பர் செய்யணும்னு சொல்லி சொல்லித்தரேன்னா. ஓகே, ஒரி பண்ண வேணாம், சொல்லித்தரேன். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இருக்கு தானே, வெயிட். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்? கட்டுப்பாடின் முக்கியத்துவம் கேட்டாச்சு. உற்பத்தி பொருள் சேர்க்கப்பட்ட பெறுமதி, இது ஆபரேஷன் செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் படிப்போம். ஓகே, அதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கள தளவமைப்பு என்பதற்கான உதாரணம் ஒன்றான சுருக்கமாக விளக்குக, அதுவும் செயற்பாட்டு முகாமைத்துவம். மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பாஸ் பேப்பர்ல கூட. ஓகே, மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பிள்ளைகள் நீங்க யோசிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. திட்டமிடல், பிளான். நான் சொன்னேன், திட்டமிடலுக்குள்ளதான் டீப்பா நோட்ஸ் இருக்கு, அதை நல்லா படிங்க. திட்டமிடலுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நோட்ஸையும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒழுங்கமைத்தல், திட்டமிடல், இது கீழே இருக்கக்கூடிய அனைத்து நோட்ஸ் தான் டீப், அதாவது நல்லா படிக்கணும். மற்றதெல்லாம் சும்மா நடைமுறைக்கு சாத்தியமாக படித்துக் கொள்ள முடியும். திட்டமிடல் செயல்முறையின் மூலம் வளப்பகுப்பாய்வு, அதாவது வளங்கள் இருக்குத்தான நில மூலியமா அத பகுப்பாய்வு அனலைசிஸ் செய்வதன் மூலம் நன்மை என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு திட்டமிடலின் போது வள பகுப்பாய்வு, இது ஜெனரல் கேள்வின்னு சொன்னால் ஜெனரல் கேள்வி அல்ல. இது என்னத்தை கேட்டிருக்காண்டா, திட்டமிடல் இருக்குத்தானே, திட்டமிடல் மூலம் முக்கியத்துவம் பார்த்தோம் தானே, உங்களுக்கு சொல்லி தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். திட்டமிடல முக்கியத்துவம் கேட்டாலும் சரி, நன்மையை கேட்டாலும் சரி, அந்த பாயிண்ட கொடுங்க. எதை சொன்னேன்? அமைப்பின் இலக்கு மற்றும் நோக்கங்களை நிறைவு செய்து கொள்வதற்கு தேவையான வளங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு உதவும். நோட்ஸ்ல இருக்கும் பாருங்க. போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது பலம் மற்றும் பலவீனங்களை பகுப்பாய்வு செய்யக்கூடியதாக இருக்கும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நிறுவனம் சந்தர்ப்பம் மற்றும் அச்சுறுத்தல்களை இனங்காண முடியும். நோட்ஸ் எடுத்துக்காட்டவா நான் படிச்சு தந்ததை? திட்டமிடலின் முக்கியத்துவத்தை தான் கேட்டிருக்கு. நன்மை தத்துவம் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதை நீங்க எழுதினாலே போதும். நன்மையை கேட்டாலும் சரி, முக்கியத்துவம் கேட்டாலும் சரி, கோட்பாடு கேட்டாலும் சரி, திட்டமிடல்ற வள பகுப்பாய்வு கிடைக்கும் நன்மை. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். நன்மை 2 தான் கேட்டிருக்கான், 1 மார்க்ஸுக்கு. 4வதுல உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு என்ன கருவாக்க திறன் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் தேவை, முக்கியமுக்கான காரணம் என்ன, அவருக்கு என்னத்துக்கு தேவை?
நல்ல கெட்டிக்கார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆள் மைக் ஓன் பண்ணி தெளிவா ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். 2 பாயிண்ட் உண்டு நல்லா பளிச்சுன்னு படுற மாதிரி. சரி, இதான் பாயிண்ட். சொல்லுங்க பாப்போம். நீண்டகால தந்திரோபாய தீர்மானங்களை எடுக்க தூரநோக்குடன் செயற்பட. ஆ, குட். அதான் தூர நோக்கொன்னு வச்சிருப்பாங்க தந்திரோபாயம். உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு என்ன திறன்? உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு என்ன கருவாக்க திறன்? முக்கியமான காரணம் என்ன? அவங்களுக்கு நீண்ட கால தந்திரோபாய தீர்மானம் இருக்கும். நான் சொன்னேனே, அவங்க ரூம்ல இருந்துட்டு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறுவனம் ஃபுல்லா அவங்க திங்க் பண்ணுவாங்க. விளங்குற ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நீங்க என்ன யோசிக்கணும்? உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு தந்திரோபாய தீர்மானம் எடுக்க, அதே மாதிரி இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் இருக்குதான தூர நோக்கு சிந்தனையை வச்சிருப்பாங்க. நான் சொன்னேனே, சிஎஃப்ஐ இன்ஸ்டிடியூட் இதன் நோக்கம் AAT அண்ட் சிஏ, ACCA அனைத்தும் கற்பித்துக் கொடுக்கப்பட வேண்டும். அதான் இதனுடைய நோக்கம், விஷன் அண்ட் மிஷன். அத மாதிரி அவங்களுக்கு ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய உயர்மட்ட முகாமைக்கு ஒரு என்ன சொன்னால் தந்திரோபாய சிந்தனை இருக்கும். நீண்ட கால தூர நோக்கு இருக்கும். 2 பாயிண்ட்ஸை கொடுத்தா 3 புள்ளி. பாருங்க, 2 காரணம் தான் கேட்டிருக்கான். விளக்குகன்னு செல்றது கேட்டால் நீங்க விளக்க தேவையில்ல, 2 பாயிண்ட்ஸை கொடுத்தாலே போதும். மூணாவதாக நீங்க சும்மா லைட்டா கொடுங்க. எண்ணக்கருவாக்க திறனானது உயர்மட்ட முகாமையாளருக்கு ஒரு அடிப்படையான எண்ணக்கருவாகும். அவ்வளவுதான். அப்ப எத்தனை மார்க்ஸுக்கு பார்த்துருக்கோம்? 2020 பாஸ் பேப்பர்ல எத்தனை கவர் பண்ணியிருக்கான்? பார்ட் 1 பார்க்கல, நான் பார்ட் 1 வேறையா பார்ப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை கவர் பண்ணியிருக்கிறான் பாருங்க. 2 மார்க்ஸ், 4, 6, 8, 9, ஒரு 12 மார்க்ஸுக்கு கேள்வி கேட்டிருக்கான். 12 மார்க்ஸ் நான் சும்மா ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்னேன் தானே, மேனேஜ்மெண்ட் சைட் ஃபுல் மார்க்ஸுக்கு கேட்பான். விளங்குதா? இப்ப 2021 பார்ப்போம். சரியா? 2022 பார்த்துட்டு 2021 பார்த்துட்டு உங்களுக்கு லைட்டா சொல்லி தந்துட்டு போறேன். 2021 ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நிறுவனம் இருக்குத்தானே, முகாமை ரீட் பண்ணணும். மேல தந்த பந்தியை ரீட் பண்ணணும். அப்பதான் ஆன்சர் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்குமே. முகாமைத்துவம் என்பது மாற்றமடைந்து செல்லும் சூழலில் வணிகத்தில் இலக்குகள் பாருங்க, நோட்ஸ்ல இருந்து பேப்பர் வரையும் அந்த இலக்கத்தான் போடுறான். பிள்ளைகளுக்கு ப்ரூஃப் ஆன்சர் எழுதுறதுக்குரிய அனைத்து வசதிகளையும் கொடுக்கிறான். ஆனால் பிள்ளைகள் தான் குழம்புறாங்க. முகாமைத்துவம் என்பதற்கு மாற்றமடைந்து செல்லும் சூழலில் இலக்குகள் நோக்கங்கள் அடைந்து கொள்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். வினைத்திறன் மற்றும் பயனுறுதியை பயன்படுத்தி ஒரு நபருடைய செயல்முறை. அப்ப பாருங்க, கேள்வி என்ன கேட்பான்டா, ஆன கேள்வி எப்படி கேட்டிருக்காண்டா, வரைவிலக்கண அதாவது மேற்குறித்த வரைவிலக்கணத்தில் உள்ளடக்கியுள்ள முகாமைத்துவ எண்ணக்கருக்கள். ஸ்டூடெண்ட்ஸ், நான் அழகாக சொல்லி தந்தேன். முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் என்ன இருக்கு, என்ன இருக்கு, அழகா சொல்லி தந்தேன். முகாமைத்துவ எண்ணக்கருக்கள், அதாவது முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் முன்னுக்குள்ளே இருந்தீங்க நோட்ஸ்ல. இதெல்லாம் சின்ன புள்ள, அதாவது ஆரம்ப காலத்துல பருவ வயது, அதாவது இந்த பிறந்த உடனே சொல்ல மாதிரி, மேனேஜ்மெண்ட் படிச்ச உடனேயே இந்த கேள்வி போடுற மாதிரி படிச்சீங்களே ஸ்டூடெண்ட்ஸ். வினைத்திறன், பயனுறுதி, வணிகத்தின் வளம், இலக்கு, நோக்கம், நிறுவனம் படிச்சோமே. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் விளங்குதா? அதுக்கு 2 மார்க்ஸ். கேள்வியை பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காண்டு? 2021ஆம் ஆண்டு வணிகம் ஒன்றின் இலக்கு மற்றும் நோக்கங்களுக்கு இடையிலான வேறுபாடு நான் சொன்னேன். ஒன்று இலக்கு தூர நோக்கு, ஓகே, அல்லது இலக்குகள் நோக்கங்கள். வேறுபாடு இலக்குன்ற என்ன? நீண்ட காலம் ஒரு அடைந்து கொள்ளக்கூடியது. விளங்குதா? எப்படி நிறுவனம் ஒன்று நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்ப்பு இலக்கு எனப்படும். அது சரி. நோக்கம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? குறுங்காலத்தில் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்பு. நான் சொன்னேனே, இலக்குண்டா நீண்ட காலம், நோக்கம்டா குறுங்காலத்தில் எதிர்பார்க்கக்கூடியவை. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, படிச்சுட்டு தவிர எங்க சரி வந்திருக்காண்டு பாருங்க. முன்வரிசை, அடுத்த கேள்வியை பாருங்க. முன்வரிசை முகாமையாளருக்கு தொழில்நுட்பத்திறன். தொழில்நுட்பத்திறன் யாருக்கு தேவைப்படும் விளங்கணும் ரீட் பண்ணக்குள்ளேயே. ஏன் முகாமையாளருக்கு முக்கியம் என விளக்கட்டான். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்,
தொழில்நுட்பத்திறன் கீழுள்ள முகாமையாளர்களுக்கு குறித்த பணியை நிறைவேற்றுவதற்காகத்தான் தொழில்நுட்பத்திறன் தேவை. அப்ப அதான் பாயிண்ட். அது எழுதினாலே ஓகே. கீழ்மட்ட முகாமையாளருக்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாடிக்கையாளருடன் தேவை நேரடியான தொடர்புபடுபவர்கள். அதாவது நடுமட்ட முகாமையாளர் தானே நேரடியாக தொடர்புபடுவாங்க. கீழ்மட்ட முகாமையாளர்கள் தானே சாரி கீழ்மட்ட முகாமையாளர்கள் தானே ஊழியர்களோட தொடர்புபடுவாங்க. அதைத்தான் நாங்க பார்க்கணும். ஏன் முக்கியத்துவம் கூடுதல். அப்ப உதாரணமா பாருங்க, இவர்கள் தீர்மானம் எடுக்கும் செயல்முறையில் கூடுதலாக கவனம் செலுத்துவர் யார்? தொழில்நுட்ப முகாமையாளர், கீழ்மட்ட முகாமையாளர். கீழ்மட்ட முகாமையாளருக்கு தான் தேவை தொழில்நுட்ப திறன். சொல்லித்தந்த என்ன? அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் படிச்சு தந்தது மேலால ஒரு கேள்வி தாண்டி வராது. கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு கீழ்மட்டமா அதிகாரங்கள் கையளிப்பதனால் பாருங்க, அதிகாரம் கையளிப்பு. நிறுவனத்தின் முகாமை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலம் என்ன? முகாமையாளர் பாருங்க, இதுல எப்படி ஜாயின் பண்ணி குழப்பி கேட்கிறான். நீங்க எழுதுறது என்னத்தை எழுதணும்? முகாமைத்துவம் அதிகாரம் கையளிப்பதனால என்ன நன்மை இருக்கு? என்ன படிச்சு தரலையா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன கேள்வி கேட்டிருக்கானுவேன்? இங்க வாங்க, பன்முகப்படுத்தலை நன்மை கேட்டான் தானே இவன். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருக்கு, இங்க இருக்கு, இந்த இருக்கு. நிறுவனம் ஒன்று பன்முகப்படுத்தலின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 2 அனுகூலம். அப்ப இங்க பாருங்க என்ன கேட்டிருக்கான்னு சொல்லி, கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு எப்படி குழப்பி கேட்டிருக்கான்னு பாருங்க. அதிகாரங்களை கையளிப்பதனால் நிறுவனத்தில் முகாமைத்துவம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்ன? என்ன இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் ஆன்சர் தான். கீழ்மட்ட முகாமையாளர்கள் ஊக்கப்படுத்துவார், அதே ஆன்சர் இல்ல, அதே பட்டன்ல கொடுக்கலாம். கீழ்மட்ட முகாமையாளர்கள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். அதிகார பகிர்வு என்னன்னு பெஸ்ட்டுக்கு பார்க்கணும். படிச்சு தந்தேன் உங்களுக்கு. அதிகார பகிர்வு என்னன்னு விளங்கணும். அதற்கெல்லாம் நீங்க கீழ்மட்ட முகாமை ஊக்கப்படுத்தப்படுவாங்க, கீழ்மட்ட முகாமையாளர்களுக்கு அதிகாரத்துவம் கிடைக்கப்பெறும். இதான் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ். 2 மார்க்ஸ், 4 பாயிண்ட். சும்மா இலகுவான பாயிண்ட் கொடுக்கலாம். அடுத்தது பாருங்க, பயனுறுதி வாய்ந்த திட்டமிடலானது வணிகம் ஒன்றுக்கு முக்கியம் வாய்ந்ததற்கான வழிகள் 2 விவரிக்குக. பாருங்க, திட்டமிடல் வணிகத்திற்கு ஏன் முக்கியம் வாய்ந்தது? திட்டமிடல் முக்கியத்துவத்தை கேட்டிருக்கான். நான் சொன்னேன், டிரெக்டா கேட்க மாட்டான். பயனுறுதி வாய்ந்த திட்டமிடல், அதை சொல்லி தந்தேன். பயனுறுதி வாய்ந்த திட்டமிடலானது வணிகத்திற்கு எவ்வாறு முக்கியத்துவம் பெறும் சொல்லி தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதான் கேள்வி. முகாமையாளர் ஒருவர் வலுவினை சொல்லித்தந்தன். வலுன்னா பவர். இப்ப நான் கிளாஸ் செய்யறேன்னு சொன்ன உடனே ஒன்லைன்ல என்னைய கொழும்பு கிளாஸே கூப்பிட்டாங்க. எனக்கு நினைச்ச ஸ்பெஷல் கிளாஸ் போட்டாலே ஸ்டூடெண்ட்ஸ் 1 டேக்கு 15,000 எடுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு பிள்ளைகள் படிச்சு முன்னேறணும், அவ்வளவும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் ஒரு நல்ல இடத்தில் இருந்தாலே அவர்களுடைய தாய் தகப்பன் படும் கஷ்டத்திற்காகத்தான் இது. ஸ்பெஷல் கிளாஸ் நான் செய்தேன் என்றால் அட்வான்ஸ் லெவல் கொழும்புல எல்லாம் 15,000 10,000 எடுக்கலாம் ஒரு நாளைக்கு, 1 டே. அதான் இந்த பவர் வலு. அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னு நான் போல. மூலங்கள் 4 என்ன சொன்னேன்? மூலங்கள் அனுசரணை வலு சொன்னேன் தானேம்மா, சிறப்பாற்றல் வலு. அதனால கொடுத்தா 2 மார்க்ஸ். எப்படி கேள்வி கேட்டிருக்கான்? அப்ப எத்தனை மார்க்ஸ் கேட்டிருக்கான் இதுல? 2 4 6 8 10 12. போன பேப்பர்லயும் 12, இந்த பேப்பர்லயும் 12 மார்க்ஸ். சும்மா கவர் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். 22ஆம் ஆண்டு பேப்பர். இதுல நான் மேலுள்ள இதை டீப்பா பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ். இனி கிளாஸை முடிக்கணும். இதுல நான் கேள்வியை மட்டும் ரீட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு விளங்கும். இதுக்கு நீங்க ஆன்சர் செஞ்சு எல்லாரும் எனக்கு என்ன செய்யுங்கடா, பிரைவேட் அல்ல, இல்ல நீங்க ஆன்சர் செய்து நீங்க இதுக்கு என்ன செய்யுங்க சொன்னால், குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம்னு பார்த்தேன். இனி லாஸ்ட் டைம் தானே, இனி நீங்க எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு மீட்டர், உங்களுக்கு மைண்ட்ல விளங்கணும். முகாமைத்துவம் என்பது மாற்றமடைந்து செல்லும் சொல் வணிகத்தில் இலக்குகளையும் பாருங்க, இதுலயும் இலக்கு தான், போன பேப்பர்லயும் இலக்கு தான். என்னத்தை சொல்ல வாரான் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ல பாருங்க, முகாமைத்துவம் மற்றும் மாற்றமடைந்து செல்லும் சூழல் வணிகத்தின் இலக்குகளையும். என்னம்மா இது கேள்வி?
அப்போ உங்களுக்கு விளங்கும் இதுல பாஸ் பேப்பரை நான் ஒப்பிட்டு உங்களுக்கு செய்யும் பொழுது என்ன மாற்றம் இருக்கு. அவன் புதுசா ஒரு கேள்வியை போடுறானா, பந்திய போடுறானா. பாருங்க, வணிகத்தின் செல்லும் மாற்றமடைந்து செல்லும் சூழலில் வணிகத்தின் இலக்கும் நோக்கம் அடைந்து கொள்வதற்கு இதுலயும் பாருங்க அர்த்தம் போட்டிருக்கான். முகாமைத்துவம் என்பது மாற்றமடைந்து செல்லும் சூழல் வணிகத்தின் இலக்குகளையும் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு வரையறுக்கப்பட்ட வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் வேலையாகும். விளங்குதா? இங்க பாருங்க சொல்லியிருக்கான் அதே மாதிரி. அதே பாயிண்ட்ஸ் இங்கேயும் தூக்கி போட்டிருக்கான். 2021 ஆண்டு கேட்ட பந்திய அப்படியே தூக்கி 2000 சாரி ஸ்டூடெண்ட்ஸ், சாரி சாரி அது அந்த பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ், 2022 தான். நான் 2022 இந்த பேப்பரை உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்கு இருந்தேன். சாரி, இது செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. அக்கௌண்ட் செய்யக்கூடிய ஆட்களுக்கு மறுகட்டளை மட்டம் குறைந்திருப்பு மட்டம் அதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு 2020 2021 செஞ்சிருக்கிறேன். இப்போ மாடல் பேப்பர் ஒன்று காட்டுறேன். ஓகே, சாரியா என்று சொன்னால் இது வந்து ஹெட்மின் தான் செஞ்சிருக்காங்க. நம்மட ஹெட்மின் செய்த வேலை. பாஸ் பேப்பர் இதையும் உண்டா போட்டிருக்காங்க. அதை கட் பண்ணதால விளங்குத ஸ்டூடெண்ட்ஸ். சாரி. எஸ் சொல்லியிருக்கீங்க, நான் செக் பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ். சாரியா, சொல்லியிருக்கீங்க செக் பார்க்கல. ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் பேப்பருக்கு போகிறோம். இப்போ பாஸ் பேப்பர்ல வர கொஸ்டின்ஸ் பேப்பரை பார்த்தோம். இப்போ மாடல் பேப்பர்ல என்னத்தை கேட்க போறான்? சுத்தி வளைச்சி என்னத்தை கேட்க இயலும் அவருக்கு? இப்ப பாருங்க, கேள்வி என்ன கேட்டிருக்கான்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனம் ஒன்றில் இந்த பந்தி தான் தந்திருக்கேன். நிறுவனம் ஒன்றின் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபோன் சார்ஜ் ஆஃப் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று யோசிக்கணும். நீங்க பேப்பர்ல இந்த மேனேஜ்மெண்ட் சைட்டை ஃபுல்லா நல்லா படிச்சீங்கன்னா, ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பரை ஃபுல்லா குயிக்ல கரைச்சி குடிச்சீங்கன்னா ஒரு கேள்வி மிஸ் பண்ண மாட்டீங்க. விளங்குதா? ஒரு கேள்விய மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்ப பார்ப்போம் நம்ம. ஓகே, நிறுவனம் ஒன்றில் முகாமையாளர் பல்வேறு மட்டங்களில் காணப்படுவார். உண்மைதானே ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொல்றது சரிதானே? முகாமையாளர் எத்தனை மட்டத்தில் காணப்படுவாங்க? உயர்மட்ட முகாமையாளர், நடுத்தர மட்ட முகாமையாளர். அப்ப நீங்க யோசிச்சு கொள்ளணும், முகாமையாளரை வச்சு கேள்வி கேட்க போறான். அல்லது அது அதிகாரத்திற்கேற்ப முகாமையாளர் வகைகளை குறிப்பிடுவதுடன் ஒவ்வொரு மட்ட முகாமையாளர் மேற்கொள்ளும் கர்மம். அது பெயிண்ட் இல்ல, கேள்வி கேட்டிருக்கான். கேள்வி முகாமையாளர் பல்வேறு மட்டங்கள் காணப்படுகின்றன. அது பந்தி உண்டு. அதிகாரத்திற்கு ஏற்ப முகாமையாளர்களில் வகைகளை குறிப்பிடுவதுடன் ஒவ்வொரு மட்ட முகாமையாளர் மேற்கொள்ளும் கர்மங்கள் இவரென்று தருக. பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உயர்மட்ட முகாமையாளர் சொல்லி தந்தேன், நடுத்தர மட்ட முகாமையாளர் சொல்லி தந்தேன், கீழ்மட்ட முகாமையாளர் சொல்லி தந்தேன். அப்ப அவங்க மேற்கொள்ளும் பணி என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்லுங்க பாப்போம். என்ன சரி டவுட்னா செட் போடாதீங்க, மைக் ஒன் பண்ணி கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உயர்மட்ட முகாமையாளர் என்ன பணி மேற்கொள்ளுவாங்க? ஒரு இலக்கு, ஒரு தந்திரோபாயம் இருக்கும். பாஸ் பேப்பரை தவிர வேற என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்கான? இல்ல. விளங்குதா? அதே மாதிரி உயர்மட்ட முகாமையாளருக்கு 2 கர்மங்களை கொடுக்கணும். உபாய வழிமுறைகளை மேற்கொள்ளுவாங்க. நடுத்தர மட்ட முகாமையாளர் என்ன செய்வாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். உயர்மட்ட முகாமையாளர் ஒரு ஆள் பார்த்தோம், நடுத்தர மட்ட முகாமையாளர் ஒரு ஆள் பார்த்தோம், கீழ்மட்ட முகாமையாளர் ஒரு ஆள் பார்த்தோம். உயர்தர மட்ட முகாமையாளரை பார்க்கின்ற பொழுது அவர் வந்து தந்திரோபாய ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வார், அதாவது தூர நோக்கை கொண்டிருப்பார். நடுத்தர மட்ட முகாமையாளர் பார்த்தோம், உயர்மட்ட முகாமையாளர்களிடம் உள்ள கருத்துக்களை கீழ்மட்ட முகாமையாளர் கொண்டு சேர்க்கிறார். அதே மாதிரி உயர்மட்ட முகாமையாளர்களின் செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துறது நடுமட்ட முகாமையாளர். கீழ்மட்ட முகாமையாளர் யாருன்னு சொன்னால் நடுத்தர மட்ட முகாமையாளர்களின் கருத்திற்கு ஏற்ப, அதாவது ஊழியர்களை கண்காணிப்பாங்க. இதை கொடுத்தாலே மார்க்ஸ். இதான் மாடல் பேப்பர். உங்களுக்கான மாடல் பேப்பர்ஸ் இதான். விளங்குதா?
ஆனால் பாஸ்ட் பேப்பர் நீங்க 10 வருஷம் செய்யுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாடல் பேப்பர் இதையும் நான் குரூப்ல போட்டு விடுறேன், ஆன்சர் ஷீட்டையும் போட்டு விடுறேன். இதில் செஞ்சு விட்டு ஆன்சரை சரியானு பாருங்க. ஓகே, அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்க, மாடல் பேப்பர்ல கேட்டிருக்கிற கேள்வியை ஒரு ஆள் யாரும் டவுட் கேட்டிருக்கீங்க. வெயிட் சார், சுவரா 5th கேள்வி மேனேஜ்மெண்ட் தானே சார்? எஸ், 5வது கேள்விதான். இப்ப முதலாவது யூனிட்டுக்குரிய கேள்வி உங்களுக்கு பார்ட் 1ல முதலாவது தானே கேட்கிறான். முதலாவது தவிர வேற மாதிரி கேட்கிறானா ஸ்டூடெண்ட்ஸ்? இல்லை தானே. மேனேஜ்மெண்ட் சைட் இருக்கு, முகாமைத்துவ அடிப்படை ரீதியான கேள்வியை ஃபர்ஸ்ட் 5வது கேள்வியை தான் கேட்பான். 2வது கேள்வியா கேட்பான், சில டைம்ல மாத்தி விட்டுருவான். செயற்பாட்டு முகாமைத்துவத்தை நல்லா படிச்சுக்கொள்ளுங்க, கேள்வியை கூட அதுக்குள்ளேயும் போட்டுருவான். ஆனா இதுவரையும் 2 வருஷமா தொடர்ச்சியா கேட்கல. மார்க்கெட்டிங்கையும் ஃபைனான்ஸையும் சேர்த்து போடுவான் 2வது கேள்வியா. 6வது கேள்வியா அதான் சொன்னேன், எங்களை 2 கேள்வி செய்கிறாக்கள், ஃபைனான்ஸ் வரையும் படிங்க செய்யலும். ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் ரீட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ், எம்சிக்யூக்கு தேவை. ஸ்டூடெண்ட்ஸ், மென்பான உற்பத்தி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் சரி, தாம் நிறைவேற்றுகின்ற வேலைகள் அளவு அதிகம் என்பதால் சரி, சம்பளத்தை அதிகரித்து தருமாறு ஒரு மாதத்திற்கு முன்பே வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்தார். நிறுவனம் முகாமை இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்தாமையினால் டைப்பிங் பிழை, செலுத்தாமையினால் அப்பிரச்சனையானது வேலை நிறுத்தம் வரை செய்கிறது. நான் சொன்னேன் தானே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்துல ஒரு ஊழியரை அர்ப்பணிச்சணும் ஸ்டூடெண்ட்ஸ், மதிக்கணும். நான் சொல்லித்தேன் தானே, லீடர்ஷிப்புக்கு இருக்கக்கூடிய, அதாவது ஊழியருக்கு இருக்கக்கூடியது என்ன? ஊழியரை மதிக்கணும். மேற்படி பிரச்சனைக்கு 2 வழி, மாற்று வழி. என்ன மாற்று வழிகள் இருக்கு சொல்லுங்க, என்ன மாற்று வழிகள் இருக்கு? இப்ப என்னன்னு சொன்னா, மேல பந்திய நல்லா வாசிங்க ஸ்டூடெண்ட்ஸ், மேல பந்திய நல்லா வாசிங்கம்மா. காயத்ரி மென்பான உற்பத்தி பணிபுரியும் நிறுவனத்தில் நிறைவேற்ற வேலைகளின் அளவு அதிகம் என்பதால் வேலை செய்யறதுக்கு அவர் நேரம் அதிகம், அவர் சம்பளத்தை கூட்டிய கேட்கிறார். இதான் கான்செப்ட். இப்படி கேள்வி வாசிக்கும் பொழுது நீங்க ஒரு டீச்சர் நினைச்சு ஒரு கான்செப்ட் எடுங்க. அப்படின்னா வேலை செய்யறார், அவருக்கு வேலை செய்யற நேரம் அதிகம், சம்பளத்தை கூட்டி கேட்கிறாரு, அவங்க கூட்டி கொடுக்கல, அவங்க கணக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காங்க. அதுக்கு பிரச்சனை வேலை நிறுத்தம் வரை செல்லுள்ளதா. பிரச்சனை என்ன, வேலை செய்யலான்னு பேத்தாங்களா ஊழியர்கள். இதான் அதுல சொல்லக்கூடிய விடயம். அப்ப இதுல சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க கேட்ட கேள்வி என்ன, மேற்படி பிரச்சனைக்கு 2 மாற்று வழி என்ன? இந்த பிரச்சனை வந்தால் என்ன மாற்று வழி இருக்கும்? சொல்லுங்க பாப்பா. யார் சொல்ற கெட்டிக்காரன்? அவங்கள வேலை நிறுத்தம் இல்லாம தொடர்ச்சியா அவங்கள ஊக்குவிச்சுன்னு சொன்னா கேள்வியை மாத்தி கேட்டிருக்கான். ஊக்குவிப்புக்குள்ளதானே இது கேள்வி கேட்டிருக்கான். யார் சரி ஒரு பாய்ஸ் சொல்லுங்க பாப்பா. கேர்ள்ஸை விட்டுட்டு கேர்ள்ஸ் சொல்றாங்க, பாய்ஸ் சொல்லுங்க. ஊழியர் வேலை நிறுத்தத்தை செய்யறாங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? வேலை நிறுத்தத்தை செய்தால் அவர்கள் தொடர்ச்சியாக அதை பிரச்சனை இல்லாமல் செயற்படுவதற்கு 2 மாற்று வழிகள் என்ன இருக்கு? சரி, யார் சரி சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வேலை நேரத்தை குறைத்து சம்பளத்தை அதிகரிக்கும். குட். அதன் இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மாடல் பேப்பர்ல கேள்வி கேட்கிறான்டா, மாடல் பேப்பர்ல பாருங்க எப்படி கேள்வி உள்ளுக்கு கேட்கிறான். ஆனா பாஸ் பேப்பர் பார்த்தோம் அப்படி கேட்கல. அப்ப நீங்க மாடல் பேப்பர் செஞ்ச மாணவர்களாக இருந்தால் பாஸ் பேப்பர் உங்களுக்கு வெரி ஈஸி. விளங்குது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப அவ சொன்ன மாதிரி குட் பாயிண்ட். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஊழியர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுப்பாங்க, புதிதான ஊழியர்களை இணைத்து, அதே மாதிரி வேறு பொருத்தமான விடைகள், அதாவது வேறு என்ன சரி விடைகள் இருக்கான்னு கேள்வி தேடி அறைவாங்க, அவங்களுக்குரிய பதவி உயர்வை வழங்குவாங்க. இதெல்லாம் சரி ஆன்சர். அடுத்த கேள்வி, அவன கேள்வி கேட்டிருக்கான், 2 மாற்று வழிகளில் சிறந்த ஒன்றை தெரிவு செய்ய நிறுவனம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் நான் நினைத்தருக அப்படின்டா. இப்ப நிறுவனம் இதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அவர் வேலை நேரம் அதிகம், அவருக்கு சம்பளத்தை உயர்த்தி கேட்கிறாரு. அப்ப என்ன செய்யணும்? அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நிறுவனம் ஏற்றுக்கொள்ளணும். அதான் இந்த கேள்விக்கு ஆன்சர். பாருங்க, 2 மாற்று வழிகளில், அதாவது 2 மாற்று வழிகளில் சிறந்ததொன்றை தெரிவு செய்ய நிறுவனம் கூடுதல் கவனம் எதில் செலுத்தணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையா இருக்கணும். அவருக்கு வேலை செய்யக்கூடிய நேரம் அதிகம், அவருக்கு சரி,
சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துத்தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அது ஒரு பாயிண்ட். நான் ஆன்சரை போட்டுன்னு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். செயற்பாடு இருக்கு தானே, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஏழ்மையா இருக்கணும், செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும், சட்ட ரீதியான தன்மை இருக்கணும். மாடல் பேப்பர் எவ்வளவு டிஃபிகல்ட் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? கஷ்டம். ஆனா பாஸ் பேப்பர் அப்படி இருக்கா? இல்ல. மாடல் பேப்பரை செஞ்சுட்டு நீங்க பாஸ் பேப்பர் செய்கின்ற பொழுது பாஸ் பேப்பர் உங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம் பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். பிசினஸ் ஸ்டடிஸ் மேனேஜ்மெண்ட் சைட் விளங்குதா? என்ன வேற விடயங்கள் இருக்கு? நிறுவன ஒழுக்க விழுமியம், நிறுவனத்திட அதே மாதிரி நிறுவன கலாச்சாரம் பற்றி பின்பற்றணும், அந்த பாயிண்ட்லாம் கொடுக்குறதான் மாற்று வழி. ஓகே, அவ்வளவுதான். அடுத்த 3வது கேள்வி கேட்டிருக்கான். நீ சிறந்த தலைவர் என கருதும். சிறந்த தலைவர் யார்? ஜனநாயக தலைவர். சர்வதிகாரம் என்ன? தனக்கு கீழுள்ளவர்களை கருத்துக்கள் எடுக்க மாட்டார். ஜனநாயகம்டா சொன்னேன், சிஎம், அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழ்நாடுடைய சிஎம். அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, நபரை தெரிவு செய்து அவரிடம் காணப்படும் தலைமைத்துவ பண்பு என்ன? பாஸ் பேப்பர் கேள்வி. தலைமைத்துவ பண்பு என்ன ஸ்டூடெண்ட்? சுய ஒழுக்கம் இருக்கணும். ஒரு நாட்டுக்கு தலைவருக்கு சுய ஒழுக்கம் இல்லாட்டி நாடே சரி, நாட சீரழியும். விளங்குதா? அதே மாதிரி இருக்கக்கூடியதுதான் அர்ப்பணிப்பு. தலைவருக்கு என்ன இருக்கணும்? தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். அதை பார்த்த கேள்வி நம்ம பாஸ் பேப்பர் கேள்வி. இந்த இருக்கு பாருங்க, முறையான தொடர்பாடல் மற்றும் முறையற்ற தொடர்பாடலுக்கான வேறுபாடு. நான் லைட்டா பார்க்க சொன்னேன். முறையான தொடர்பாடல் என்ற என்ன? இலகுவாக மிக வேகமாக கிடைத்துக் கொள்ள முடியும், இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், உண்மைத்தன்மையினை கொண்டிருக்கும். முறையற்ற என்ன சொல்ற? முறையற்ற என்ன சொல்ற? பேஸ்புக்ல முறையற்ற ஒரு அடிச்சு விட்டுறதான், பிழையான விடயங்கள் அடிச்சு விட்டுற, அதான் பிரச்சனை. விளங்குது? அது ரெண்டுக்கும் வேறுபாடு. ஆன்சர் சீட்டை போட்டு போயிடுறேன், எழுதி கொள்ளுங்க ஆன்சரை. கட்டுப்பாட்டு செயல்முறையின் படிமுறை படிச்சுதான் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? கட்டுப்பாட்டு செயல்முறையின் படிமுறை என்ன? நியமங்களை நிறுவுற, பெஸ்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் சொன்னேன் தானே. அதுக்கு பின்னால செயற்பாட்டு விளைவுகளை அளக்குற, அதற்கு பின்னால மாற்றல்களையும் நான் காண்றேன். இந்த இருக்கு பாருங்க, அது இந்த கட்டுப்பாட்டு செயல்முறையின் படிமுறை. நான் கொஞ்சம் அவசரமா கிளாஸ முடிக்கணும், ஏண்டா 9 மணியா போகுது, சொன்ன டேட்டுக்கு முடிக்கணும். நான் நினைச்சேன் 9:30 போகும், பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் முடிச்ச போறோம். கட்டுப்பாட்டு செயல்முறையின் படிமுறைகள். ஓகே, நியமங்களை நிறுவுற பாடமாய்க்கொள்ளணும். நான் சொன்னேன், ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து படிமுறைகள் அப்படியே பாடமாய்க்கொள்ளுங்க. இந்த இருக்கு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முன்னூட்ட கட்டுப்பாடு என்றால் என்ன? உதாரணம் தருக. இப்படி கேள்வி இந்த வருஷம் கேட்கக்கூடிய, அல்லது முன்னூட்ட கட்டுப்பாடு நடைமுறை கட்டுப்பாடுக்கான வேறுபாடு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முன்னூட்ட கட்டுப்பாடு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? முன்னூட்ட கட்டுப்பாடுன்னா என்ன? முன்னூட்ட கட்டுப்பாடுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்றேன்னு கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஒரு விளைவு, எதிர்காலத்தில் விளைவு ஒன்று ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சா அதை முன்கூட்டியே கட்டுப்பாடு, அதான் அது. உதாரணம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? உதாரணம் நீங்க சொல்ல போனா, இயந்திரங்கள் சரியாக பராமரிக்கிற, அதாவது இயந்திரம் பேக்கரியை நகம் வச்சுக்கொள்ளுங்க. பான் உற்பத்தி நடக்கும்போது இயந்திரத்தை செக் பண்ணாம பான் தயாரிக்கிற, அதை நான் வச்சுட்டீங்கன்னா சரி, அதை முன்கூட்டியே அதை திருத்துறது தான் முன்னூட்ட கட்டுப்பாடு. செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் பல காணப்படுகின்றன. இது செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் உள்ளடங்க வேண்டிய விடயம். இதெல்லாம் 5வது. பாத்தீங்களா? அவ மாடல் பேப்பர்ல எப்படி கேட்கிறான்? மேனேஜ்மெண்ட்ல 12 மார்க்ஸ் கேட்டு இங்க 6 மார்க்ஸ் கேட்கிறான். அப்ப இதுதான் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்டுக்குரிய ஃபுல் ரிவிஷன் கிளாஸ். அண்ட் அதே மாதிரி பாஸ் பேப்பர் அனலைசிஸ் இப்படிதான் கேள்வி வரும் பேட்டர்ன் ஈஸியாக. மாடல் பேப்பர்ண்டா என்ன, மாடல் பேப்பர்ல கேள்வி எதை கேட்பான், மாடல் பேப்பர்ண்டா இவ்வளவுதான விஷயம் என்ற உள்ளடங்கிய விடயங்களாக அனைத்தையும் உங்களுக்கு செஞ்சு தந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுலயே உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு ஈஸியாக, எவ்வளவு இலகுவான மேனேஜ்மெண்ட் சைட்டை நான் சொன்னத்தை மார்க் பண்ணத்தை வச்சு மட்டும் படிச்சாலே இலகுவாக செஞ்சிடலாம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வேன் ஸ்டூடெண்ட்ஸ், படிங்க. எப்படி தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் சொன்ன மாதிரி நைட்ல படிக்காதீங்க, சரியா? அதே மாதிரி நைட்ல படிக்காம தஹஜ்ஜுதுக்கு 4 மணிக்கு கிளம்பி படிங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், 4 மணிக்கு கிளம்பி படிக்காதீங்க, சாரி 4 மணிக்கு கிளம்பி படிங்க. தன்னாலேயே கதைச்சு கொண்டு இருக்கிறதால வாயொல்றது ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் தண்ணி குடிக்கல, 5 மணில இருந்து
இடையில டீ ஒன்று தான் குடிச்சிட்டு வந்தேன் உங்களுக்கு தந்த பிரேக்கில், அதனால் சில சில வேர்ட்ஸ் மிஸ் ஆகுது, சாரி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும் உங்கள்கிட்ட. மறுவ எப்போ கிளாஸ்னு கேட்குறீங்க? நான் 10ஆம் திகதிக்கு உள்ளுக்க மார்க்கெட்டிங், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் வணிக திட்டம், ஹெச்ஆர் இதை முடிக்க பார்ப்பேன். 10ஆம் திகதி ஸ்டூடெண்ட்ஸ் அகில இலங்கை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பேப்பர் யூனிவர்சிட்டி லெக்சரர், அதே மாதிரி பேப்பர் ஆலோசகர், பேப்பர் திருத்தக்கூடியவர்கள் எடுத்த பேப்பர். அவங்க ஏன் அப்படி பேப்பர் எடுக்கிற? அவர் என் ஃப்ரெண்டு தான் ஒரு ஆள். அந்த பேப்பர் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேப்பரை நான் செய்ய போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். 10ஆம் தேதி செய்வேன். இதை 100 பேருக்குள்ள அந்த செமினார்ஸுக்கு மட்டும் குட்டி ஒரு பே பண்ண வரும், 500 ரூபா பே பண்ண வரும். ஏன்னு சொன்னால் அந்த பேப்பரை ஃப்ரீயாக செய்தால் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேன், செமினார்ஸ் ரெக்கார்டையும். நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பேப்பரை செய்தால். அப்போ நான் குட்டியாக ஓவரா பிள்ளைகள்கிட்ட செமினார்ஸ்னு சொல்லி 1000 2000 எடுக்காம அந்த குட்டி பேமெண்ட் 500 ரூபாவை எடுத்து என்று சொன்னால் யாருக்கும் ஒன்றும் தலை போடையலாம் அந்த பேப்பரை செய்கின்ற பொழுது. விளங்குதா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த பேப்பருக்கு நான் 100 பேர் தான், அந்த செமினாருக்கு 100 பேர் தான். ஃபர்ஸ்ட் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய CFI மெம்பர்ஸ், அதாவது இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை. 1 டே போடுவேன் ரிஜிஸ்டர் செய்வதற்காக. ரெஜிஸ்டர் செய்து உங்களுக்கு 100 பேருக்குள்ள தான் எடுப்போம். 100 பேருக்கு 101 ஆள் வந்தாலும் எடுக்க மாட்டோம். அவ்வாறு எடுக்கின்ற சூழ்நிலை வந்தால் ஒன்றும் செய்யலாது. 1-2 பேர் சூழ்நிலை கூடுதலாக எடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அந்த பேப்பரை செய்து ரிஜிஸ்டர் செய்து நம்பர் எல்லாம் எடுக்கப்படும். அந்த பேப்பரை செய்து 100 பேர்ல எத்தனை பேருக்கு போன முறை செஞ்ச பேப்பர்ல 30 பேருக்கு செஞ்சு 21 A வந்துச்சு, மற்ற எல்லாருக்கும் B, C வரல. அப்படி ஒரு பேப்பர் தான். ஓகே, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர் எடுத்து அந்த பேப்பர் PDF அனுப்புவேன். 9ஆம் தேதி அனுப்பி 10ஆம் தேதி PDF எடுத்துட்டு வர சொல்லுவேன். 2 கிளாஸாக உடக்கி போடுவேன். ஃபர்ஸ்ட் இயருக்குரிய கிளாஸ் வேறு ஒரு நாள், 11ஆம் தேதி மேனேஜ்மெண்ட்டுக்குரிய கிளாஸ், செமினார்ஸ். ஓகே, அப்படி போடுகின்ற பொழுது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். விளங்குதா? அப்போ உங்களுக்கு இன்னும் புரிதலாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் பேப்பர் செய்ய நான் சொல்லி தர நீங்களும் பாஸ் பேப்பரை செய்ய உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் மொட்டோவாக வரும், மைண்டில் வந்துடும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த படிமுறைகளை அடிக்கடி உங்களோட மேசை டேபிளுக்கு முன்னுக்கு ஒட்டி கொள்ளுங்க. தீர்மானம் எடுத்தல், ஒழுங்கமைத்தல், திட்டமிடல், கட்டுப்படுத்துறது, இதெல்லாம். இந்த செமினாருக்கு நான் இப்போ டேட் குறிக்கல, 10ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நான் 1 டே தான் நம்மளோட குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் ரிஜிஸ்டருக்கு. நம்மளோட குரூப்லேயே 100 பேர் வந்தாலே போதும் செய்கிறதான். 100 பேர் வராமல் 50 60 70 வந்தா 1 டேல க்ளோஸ் ஆகிடும் நம்மளோட குரூப்பில். அதற்கு பின்னால் பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட குரூப்பில் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் பிள்ளைகள், கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்களே. 500 ரூபா தான் PDF அனுப்பப்படும். யூனிட் 1 தொடக்கம் 18 வரையிலான அடங்கி இருக்கக்கூடிய A லெவல் மெத்தட் பேப்பர். இப்படித்தான் பேப்பர் வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு கேள்வி, அனைத்தும் உள்ளடங்கியதாக ஒரு கேள்வி இருக்கும். ஓகே, அதனால அது எப்பன்னு சொல்லி அனைவரும் பிரைவேட்டாக மெசேஜ் போடவானாம். நான் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அந்த செமினார் எப்பன்னு சொல்லி. குரூப்பும் ஓப்பன் பண்ணுவேன். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க உங்களோட பெயர், டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி உங்களுடைய நேம், நேம், டிஸ்ட்ரிக்ட், அதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சுன்னு சொல்லி, இல்லை ப்ரைவேட்டாக படிச்சுன்னு சொல்லி எனக்கு தகவல் தந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். நான் உங்களுடைய ரிசல்ட்டை வச்சு எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். என்று சொன்னால் என்கிட்ட படித்த பிள்ளைகள் இந்த செமினார் மூலமாக B எடுத்த பிள்ளைகள், எஸ்ல இருந்தேன் சார், எனக்கு B வந்துட்டு சார், எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு, எனக்கு மாறா சந்தோஷம், உண்மைக்குமே மாறா சந்தோஷம். B எடுக்கிறேன் சார், A எடுத்து எனக்கு ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு, நல்ல கோர்சஸ் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மாறா சந்தோஷம். அதனால் 500 ரூபா தான் பே பண்ண வரும். அந்த 500 ரூபாவை பார்க்காம நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அந்த 500 ரூபாவை நான் எடுக்காமல் செய்தேன் என்றால் பல தரப்பட்ட டீச்சர்ஸ்மார் 3000 5000 சொல்லி செமினார் செய்கிறாங்க. அவங்க கருத்து முரண்பாட்டுக்கு வருவாங்க. அதனால் நான் தனது பேஸ் பண்ணணும். அதால் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 500 ரூபாவை பே பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி 100 பேருக்கு தான் அனுமதி இருக்குது குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி நல்லா படிச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இருக்கிற காலத்தை பயன்படுத்துங்க. நாளவர் தூங்குங்க போதும், நாளவருக்கு அப்பால் தூங்காதீங்க.
அக்கௌண்ட்ஸை நைட்டில் படிங்க 11 மணி வரையும். அதற்கு பின்னால் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு எவ்வாறு படிக்கணும், எந்த மெத்தடில் படிக்கணும்னு சொல்லி 10ஆம் தேதிக்குள்ளேயும் ஒரு அதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போட்டு செய்வேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மார்க்கெட்டிங் நாளைக்கு இல்லை, நாளைக்கு நின்று செய்வேன் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜூம் விஷயத்தை கொஞ்சம் செய்யணும். என் இடையில கட்டாய வர்றது உங்களுக்கு அதிருப்தியாக இருக்கும். என்ன சரி உங்களுக்கு டவுட், சார் கிளாஸஸில் இஷ்யூ என்ன சரி பிரச்சனை அந்த மாதிரி சும்மா விட்டுற வேணாம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் இருக்குது தானே, அதான் எனக்கு ஒரு முன்னோக்கம். அதாவது சரி பிள்ளைகளுக்கு நான் படித்து கொடுக்குறது விளங்குது, நான் சரியான பாதையில் தான் போகிறேன். இல்லை பிழைகள் இருந்தால் சரி இதை கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க, எங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க, ஸ்லோவாக போங்க. ரிவிஷன் லாஸ்ட் செமினாரில் ஸ்பீடாக தான் ஸ்டூடெண்ட் போகணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபீட்பேக் உங்களோட கட்டாயம் எனக்கு வேணும். வளமையாக 10 பேர் 15 பேர் தராமல் கிளாஸில் ஜாயின் பண்ண அத்தனை பேரும் என்ன செய்யுங்கடா, ரெக்கார்டிங் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் 60 பேரும் என்ன செய்யுங்கடா, எனக்கு ஃபீட்பேக் கட்டாயமாக தரணும் ஏன்னு சொன்னால் அப்பொழுதுதான் அடுத்த கிளாஸில் நான் இன்னும் என்னை நான் தயார்படுத்தி கொள்ள முடியும். விளங்குதா? அடுத்தது பார்க்க போகிறது நம்ம மார்க்கெட்டிங். அதுக்குள்ள உள்ளவங்க வேண்டிய விடயம் பாஸ் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி தியரியை ரிவிஷன் பண்ணி ஃப்ரீயாக தான் செய்வேன். எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக. உங்களுடைய ஏஐ நோக்கித்தான் நான் என்னுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். see you all my students. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா படிங்க, நல்ல இடத்துக்கு போலும். சலாம்.